Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அப்லோட் ஆன வீடியோஸில் கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் சம்ஸ் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம். The average height of 12 students in the class was calculated as 152 centimeter. On verification, it was found that one reading was wrongly recorded as 148 centimeter instead of 172 centimeter. Find the correct mean height. இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க 152. அதில் ஒரு ரீடிங் தப்பாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 148 அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரெக்கார்டுக்கு பதில் 172 அப்படிங்கிறதுக்கு பதில் 148 அப்படின்னு போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது அதை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 12 ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி எழுதலாம்? x1 + x2 + x3 அண்ட் ஸோ ஆன் அப் டு x12 டிவைடட் பை 12. இதுக்கான ஆவரேஜ் தான் என்ன கொடுத்துருக்காங்க? 152 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது எப்படி எழுதலாம்? நம்ம இந்த 12 இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாமா? அப்போது x1 + x2 x3 அண்ட் ஸோ ஆன் அப் டு x12 இஸ் ஈக்குவல் டு 152 இன்ட்டு 12. 152 இன்ட்டு 12 ஆன்சர் 1824. இது என்ன ரீடிங்? இது தப்பாக கால்குலேட் பண்ணியிருக்க ரீடிங். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 148 அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பதில் 172 அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதில் 148 அப்படின்றது ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, 178 அப்படின்றதுக்கு 172 அப்படின்றதுக்கு 152 அப்படின்னு 148 அப்படின்றது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 148 அப்படின்றது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்கான டிஃப்ரென்ஸ் 24. இதுக்கான டிஃப்ரென்ஸ் 24. அப்போ என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க? 724. இது ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 8481. இது இப்போ கரெக்டான இருக்க ரீடிங். இதுக்கான ஆவரேஜ் 12 ஸ்டூடெண்ட்ஸா? அப்போ டிவைடட் பை 12. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 154. இதான் ஆன்சர். 154 அப்படின்றது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். The difference of the square of two positive number is 45. The square of smaller number is 4 times the large. Find the numbers. இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? The difference of squares of two positive number is 45. அது எப்படி எழுதலாம்? x² - y². இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க? 45 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? The square of the smaller number is 4 times the larger. அதாவது இப்போ ஸ்மாலர் நம்பர் ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் என்னவா இருக்கும்? 4 டைம்ஸ் லார்ஜராக இருக்கும். அப்போ 4x அப்படின்னு இருக்குமா? ஓகே, இப்போ y² வேல்யூவை இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். x² - y² பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? 4x இஸ் ஈக்குவல் டு 45. 45 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாமா? x² - 4x - 45 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? -45 9 into 5, அதாவது ரெண்டுமே மைனஸில் இருந்துச்சு. 9 5s are 45. அப்போ x is equal to 9 or x is equal to 5. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ 9 இல்லைனா 5 இருக்கலாம். இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அப்போது y² is equal to 4 into 9. இது ரூட் இந்த பக்கம் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ரூட்டா y is equal to √4 into 9. இது ரூட்டில் ரெண்டுத்துலையுமே வெளில எடுக்க முடியும். 2 into 3 is equal to 6. ஒய்யோட வேல்யூ 6 இருக்கலாம். இப்போ 5 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். y is equal to 5 into 4. √5 into 4. இப்போ 5 ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியாது. அப்போ y is equal to 2 √5 அப்படின்றது தானே இருக்கும். அப்போது 6 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 9 and 6. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். The radius of the cart wheel is 35 centimeter. How many revolutions does it make in traveling a distance of 154 meter? இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சர்க்கிள், அதோட ரேடியஸ், ஒரு கார்ட், அதோட ரேடியஸ் 35 சென்டிமீட்டர். இப்போது இந்த இது ஒரு ரெவல்யூஷன், அதாவது கம்ப்ளீட்டாக இந்த சர்க்கிள் சுற்றி வந்தால் தானே ஒரு ரெவல்யூஷன். அது மாதிரி எவ்வளோ மீட்டர் போகணும்? 154 மீட்டரை இந்த ரெவல்யூஷன் சுற்றுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ ரொட்டேஷன், எத்தனை ரொட்டேஷன் ஆகுது அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா 2πr இன்டூ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ரெவல்யூஷன் அப்படின்றது, அதை n அப்படின்றது வச்சுப்போம். இதோட வேல்யூ எவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க?
154 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 154 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம், 35 சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.35 0.35 மீட்டரா 35 சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணா. ஓகே, இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் தான் தெரியாது நமக்கு. ஆரோட வேல்யூ தெரியும். ஆரோட வேல்யூ 0.35 இஸ் ஈக்குவல் டு 154. 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 0.35 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2.198 அப்படின்றது கிடைக்கும். இன்ட்டு n இஸ் ஈக்குவல் டு 154. என்னை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. n 154 டிவைடட் பை 2.198. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 70.06. ஸோ அப்ராக்சிமேட்டாக 70 பக்கத்தில் நியராக இருக்க வேல்யூ 70. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Saran is 6 times as old as his son Sankar. After 4 years, he will be 4 times as old as his son. What are the present ages? Ages பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? Saran is 6 times as old as his son Sankar. அதாவது சரண் அப்படின்றது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சங்கரோட ஏஜ் 6 டைம்ஸா? அப்போ 6y அப்படின்றது போடலாமா? இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன், ஆஃப்டர் 4 years he will be 4 times as old as his son. ஓகே, 4 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ் இவங்களுக்கும் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஒய் இவங்களுக்கும் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஆப்வியஸ்லி. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? எக்ஸ் ப்ளஸ் 4, இவங்களுக்கு 4 வயசு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் 4 times as old as 4 times as old as y. அப்போது y plus 4. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 4y 4 into 4 16. இப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 6y. 6y இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 6y plus 4 is equal to 4y plus 16. y இருக்க டேர்ம் ஒரு சைடும் கான்ஸ்டண்ட்டாக இன்னொரு சைடும் கொண்டு போகும். இப்போ y இருக்க 4y அப்படின்றது இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4y -4y 6y. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2y is equal to 4 இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா மைனஸில் போகும். 16 minus 4 12. அப்போது y is equal to 6. இது யாரோட வேல்யூ? இவங்க சன்னோட வேல்யூ. ஒய்ன்றது சங்கர் சன்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய். அப்போது ஃபாதரோட ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்டூ 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. 36 இவங்களோட ஏஜ் 6. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். In a T20 cricket match, Raju hit a 6 10 times out of 50 balls he played. If ball was selected at random, find the probability that he would not have hit a 6. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ராஜு அப்படின்றவங்க ஒரு 50 பால் போட்டால் 10 பால் அதில் 6 அப்படின்றது சொல்லியிருக்காங்களா? ஓகே, 6 அடிக்காத பால் எத்தனை அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 10 பால் 6 அடிப்பாங்க. எப்போ? 50 பால் போட்டால் 10 பால் 6. இதை சால்வ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1/5. அதாவது 5ல் ஒரு பால் 6 அடிப்பாங்க. அப்போ 6 அடிக்காத பால் எவ்வளோ அப்படின்னா 4/5. ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ இதில் ஃபார்முலா மெத்தடில் போகணும் அப்படின்னா இதோட மெத்தட் என்ன? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சாச்சு. 1/5 அப்படின்றது ப்ராபபிலிட்டி. நாட் ப்ராபபிலிட்டிக்கு என்ன பண்ணுவோம்? -1. 1 - 1/5. இதை சால்வ் பண்ணாலும் 4/3. 4/5 சாரி 4/5 அப்படின்றது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். The expression 0.35 into fraction. இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 0.35 டேஷ் அப்படின்றது என்ன? 35 அப்படின்றது கண்டினியூ ஆகுதா? இப்போது இந்த ஈக்குவேஷனை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோமா? அப்போது 100x is equal to 35.353535 எப்படி போயிட்டே இருக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 35 இங்கே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 99x is equal to 35ன்னு கிடைக்குமா? இங்கே ரிமைனிங் பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க 35 எல்லாமே கேன்சல் ஆகிடும்ல. ஓகே, அப்போது x is equal to 35/99. சாரி, ஆப்ஷன் மாற்றிருக்கேன். ஆப்ஷன் ஏ 35/99 is the right answer. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம்.
In a geometric progression, T2 is 3 by 5, T3 is 1 by 5. Then the common ratio is, geometric progressionல common ratio கண்டுபிடிக்கிறது என்ன, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்கே செகண்ட் டேர்ம் என்னது, T3ங்கிறது செகண்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது T1. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் கிடச்சிரும். 1 by 5 டிவைடட் பை 3 by 5. 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 by 3. 1 by 3 ஆப்ஷன் பி. இதுவும் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. த காமன் ரேஷியோ ஆஃப் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், சம் டேர்ம்ஸ் ஆர் கிவன். செகண்ட் டேர்ம் என்ன, இங்கே ஏஎம் அப்படின்ற செகண்ட் டேர்மா, ஏஎம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் ஏஎம் மைனஸ் என். ஓகே, இந்த எம் மைனஸ் என் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஏஎம் மேலே வந்துருச்சு அப்படின்னா இன்வெர்ஸில் வருமா, இன்டூ ஏ டு த பவர் ஆஃப் மைனஸ் எம் மைனஸ் என். இது எப்படி எழுதலாம்ல, அதாவது இந்த டேர்ம் இந்த பக்கம் வர்றப்ப மைனஸில், அதாவது இன்வெர்ஸில். ஓகே, ஏஎம் இன்டூ ஏ டு த பவர் ஆஃப் மைனஸ் எம் இன்டூ ஏ டு த பவர் ஆஃப் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் என். மைனஸ் ஏஎம் ப்ளஸ் ஏஎம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஏ டு த பவர் ஆஃப் என் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Find the LCM of 3a minus 1 2a minus 1 whole square a square minus 1. இதுக்கான LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, a into a minus 1. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் 2a minus 1 whole square. தேர்ட் டேர்ம் a square minus 1. இது a square minus 1. இது எப்படி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா, அது 1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாமா. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதை ஃபார்முலா தானே, a ஸ்கொயர் a ப்ளஸ் 1 a மைனஸ் 1, அதாவது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, இதுலேருந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்சிஎம்னா என்ன, எல்லா நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணுறது தானே எல்சிஎம், அதாவது லீஸ்ட் காமன். ஓகே, இப்போது எல்லா டேர்முமே இருக்கணுமா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப, அதாவது 3 2 கான்ஸ்டன்ட் எல்லாமே எழுதியாச்சு. a மைனஸ் 1, a மைனஸ் 1லே எது ஹையஸ்ட் பவர் இருக்குது, இங்கே a மைனஸ் 1 a மைனஸ் 1 a மைனஸ் 1, a மைனஸ் 1லே ஹையஸ்ட் பவர் 2, a மைனஸ் 1லே ஹையஸ்ட் பவர் 2 இன்டூ, இப்போது a ப்ளஸ் 1 ரிமைனிங் இருக்கட்டும், a ப்ளஸ் 1 தான் இருக்குது. a பவர் 1, a ப்ளஸ் 1ல் பவர் இங்கே 1 தான் இருக்குது, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியே இதுதான் a ப்ளஸ் 1. ஸோ ஆப்ஷன் 6 into a minus 1 whole square into a plus 1. Option B is the right answer. Next problem பார்ப்போம். A group of 100 candidates have their average height 163.8 cm with coefficient of variation 3.2. What is the standard deviation of their heights? இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போட்டலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். வேரியன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் 3.2 இன்டூ ஆவரேஜ் ஹைட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க 163.8 ஹோல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் 100. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் வெறும் ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதாவது 3.2 அப்படிங்கிறது வேரியேஷன், 163.8 ஆவரேஜ் டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5.24. Option C is the right answer. I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.